everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் அனாட்டமியில் தான் கம்பேரிசன் ஆஃப் அ பிரெயின். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, so let us come to the lesson. So comparison of a brain. So the brain அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஓகே, ஸோ எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அதே மாதிரி சென்ஸ் அண்ட் மஸ்குலார் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லாமே கோஆர்டினேட் பை த பிரெயின். ஸோ த பிரெயின் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அந்த பிரெயின் எல்லா வெர்டிப்ரேட்லேயுமே இருக்குது. ஸோ அது எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதாவது ஜெர்ம் லேயர் உண்டு, எக்டோடம், எண்டோடம், மீசோடம் ஆர் எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த எக்டோடமில் இருந்து தான் எது டெவலப் ஆகுது அப்படின்னா பிரெயின் டெவலப் ஆகுது. எல்லா வெர்டிப்ரேட்ஸ்லேயுமே எக்டோடமில் இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட தலைப்பகுதியில் அதை வாட் இஸ் கால் தட் கிரானியல் கேவிட்டி அப்படிங்கிறது மூலமாக அது பாதுகாக்கப்படுது. ஓகே, அந்த மண்டை ஓட்டு உள்ளே பிரெயின் பாதுகாப்பாக உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிபிக்கலி இன் ஆல் வெர்டிப்ரேட்ஸ், எல்லா வெர்டிப்ரேட்ஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, 3 டிவிஷன் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஓகே, அதாவது ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு கைன் பிரெயின். ஸோ இந்த மாதிரியாக 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, மூளையவே 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோர் பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ப்ரோசென்செஃபலான். இது 1 மார்க் கொஷினில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபோர் பிரெயினுக்கு ப்ரோசென்செஃபலான், மிட் பிரெயினுக்கு மீசென்செஃபலான், தென் கைன் பிரெயின். ஓகே, ஸோ அந்த மூளைக்கு என்ன பேர் அப்படின்னா ராம்பென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 டிவிஷன் ஆஃப் த பிரெயின். ஓகே, ஸோ இந்த ப்ரோசென்செஃபலானை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஆன்டீரியர் பார்ட்டு. ஓகே, இந்த ப்ரோசென்செஃபலான் முன்மூளையினுடைய ஆன்டீரியர் பார்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீலென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய போஸ்டீரியர் ரீஜியனை டயன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோசென்செஃபலானில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆல்ஃபேக்டரி லோப்ஸ், ஆல்ஃபேக்டரி பிடங்கல், செரிப்ரம், பீனியல் பாடி, ஆப்டிக் கயாஸ்மா, இன்ஃபண்டிபுலம் அண்ட் த ஹைப்போஃபைசிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா ப்ரோசென்செஃபலானில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ மீசென்செஃபலானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்டிக் லோப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்டிக் லோப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை அடுத்த டயக்ராமில் பார்ப்போம். ஸோ அந்த ஆப்டிக் லோப் மட்டும்தான் மீசென்செஃபலானில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது ராம்பென்செஃபலான். ஸோ இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு த மைலென்செஃபலான் அண்ட் மெட்டென்செஃபலான். ஓகே, ஸோ இந்த வாட் இஸ் ராம்பென்செஃபலான், கைன் பிரெயினையும் 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஓகே, அதாவது ஃபோர் பிரெயினையும் 2ஆக பிரித்தோம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டீலென்செஃபலான், டயன்செஃபலான் 2 பகுதி இருக்குது. அதே மாதிரி ஹென் பிரெயின், ஓகே, பின்மூளையும் 2ஆக பிரிக்கிறோம். ஸோ மைலென்செஃபலான் அண்ட் மெட்டென்செஃபலான் அப்படிங்கிற 2 பகுதியாக இதில் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது இல்லை அப்படின்னா என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா செரிபெல்லம், ஓகே, சிறுமூளை செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா. ஓகே, ஸோ மெடுலா ஆப்ளங்கேட்டாலேருந்து அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த 3 எதில் இருக்குது அப்படின்னா ராம்பென்செஃபலானில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரெயினுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேவிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேவிட்டிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வென்ட்ரிக்கல்லையுமே 4 வகையான வென்ட்ரிக்கல் இருக்குது. வென்ட்ரிக்கல் 1, வென்ட்ரிக்கல் 2, வென்ட்ரிக்கல் 3 அண்ட் வென்ட்ரிக்கல் 4. ஓகே, ஸோ இந்த 4 வென்ட்ரிக்கலில் வென்ட்ரிக்கல் 1 அண்ட் வென்ட்ரிக்கல் 2 ஓகே இல்லை அப்படின்னா லேட்ரல் வென்ட்ரிக்கல்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ அந்த 1 and 2 என்னென்னு சொல்லலாம், லேட்ரல் வென்ட்ரிக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து செரிப்ரமில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, செரிப்ரமில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்டு செகண்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே. ஸோ தேர்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா டயன்செஃபலானில் இருக்குது. ஓகே. ஸோ தேர்ட் வென்ட்ரிக்கிள் எங்கே இருக்குது, டயன்செஃபலானில். ஸோ இந்த தேர்ட் வென்ட்ரிக்கிள் வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா வந்து கனெக்டட் வித் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே, தேர்ட் வென்ட்ரிக்கிள் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் வென்ட்ரிக்கிளோட கனெக்ட் ஆகியிருக்கும் பை எ ஓப்பனிங். ஓகே, 2 ஓப்பனிங். அந்த 1 and 2 இருக்குல்ல, அதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஃபோர்மென் ஆஃப் மன்ரோ. ஓகே, ஃபோர்மென் ஆஃப் மன்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து கைன் பிரெயின். ஸோ இந்த கைன் பிரெயினில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் இருக்குது. ஓகே. ஸோ the fourth ventricle, then third ventricle communicate with the fourth ventricle. ஓகே, இந்த third ventricle fourth ventricleோட தொடர்பு கொள்ளுது. எப்படி தொடர்பு ஆகுது அப்படின்னா வந்து பை எ நேரோ கேனல், ஒரு குறுகிய கால்வாய் மூலமாக வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ப்ரெசென்ட் இன் த மிட் பிரெயின். ஓகே, மிட் பிரெயினில் தான் இது வந்து காணப்படுது. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து ஐடிஆர் ஆர் த அக்வாடக்ட் ஆஃப் த சில்வியஸ். ஓகே, அக்வாடக்ட் ஆஃப் த சில்வியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த இணையக்கூடிய பகுதி. ஓகே. ஸோ எந்தது தேர்ட் வென்ட்ரிக்கிளும் ஃபோர்த் வென்ட்ரிக்கிளும் கம்யூனிகேட் வித் எ நேரோ கேனல். ஓகே, அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா அக்வாடக்ட் ஆஃப் சில்வியஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஐடிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து வெர்டிப்ராவில் காணப்படக்கூடிய பிரெயினோட ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ எல்லா வெர்டிப்ரேட்லேயுமே இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து 1 by 1 பார்ப்போம். பிரெயின் ஆஃப் ஃபிஷஸ், பிரெயின் ஆஃப் ஆம்பிஃபியன், பிரெயின் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் பிரெயின் ஆஃப் ஏவ்ஸ் அண்ட் பிரெயின் ஆஃப் மேமல்ஸ். ஓகே. ஸோ இந்த 5லையும் வந்து பிரெயின் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த டயக்ராம்லேயே வந்து எல்லா ஆர்கானிக்ஸோட ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஷஸில் இருந்து மேமல்ஸ் வரைக்கும் அதனுடைய பிரெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். ஸோ இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரெயின் ஆஃப் ஃபிஷஸ். ஓகே, பிரெயின் ஆஃப் எ ஃபிஷஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரெயின் என்க்ளோசஸ் இன் எ கார்டிலேஜியஸ் கிரானியம். ஸோ எல்லா வெர்டிப்ரேட்ஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கனமான ஓட்டினால் தான் அது வந்து பாதுகாக்கப்படும். ஓகே. ஆனால் ஃபிஷ்ஷஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்டிலேஜியஸ் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சி. ஓகே, ஸ்பாஞ்சி டைப்பில் இருக்கும். அதாவது அதை வந்து ஈஸியாக உடைச்சிடலாம். ஓகே, ஹார்டாக வந்து இருக்காது, ஈஸியாக உடைக்கிற மாதிரியான அமைப்பில் வந்து பிரெயின் வந்து சூழப்பட்டிருக்கும். ஓகே, அந்த பிரெயினை சுற்றி வந்து அந்த ஓடு வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சரில் இருக்கும். ஓகே, ஈஸியாக வந்து அதை உடைச்சிடலாம். ஆனால் அது மற்ற வெர்டிப்ரேட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கிரேனியம் மண்டைய ஓடு எப்படி இருக்கும் அப்படின்னா போனி இன் நேச்சர், போனால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து செரிப்ரம் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கே இருக்குது செரிப்ரம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், செரிப்ரம் மேலே டிப்பில் உள்ள பகுதி தான் வந்து செரிப்ரம்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த செரிப்ரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிவைட் ஆகிருக்குதான் இல்லை, isn't it? ஸோ அப்போ இங்கே அன்டிவைடட். ஓகே, செரிப்ரம் இஸ் அன்டிவைடட், பிரிக்காமல் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபேக்டரி லோப் இஸ் லார்ஜ் அண்ட் பைலோப்டு. ஆல்ஃபேக்டரி லோப் மேலே இருக்குதா, அது வந்து பைலோப்டு, 2 எண்ணம் இருக்குதா. ஓகே. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைலோப்டு அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆல்ஃபேக்டரி பிடங்கிள் ஆர் லாங். ஓகே, ஆல்ஃபேக்டரி பிடங்கிள் இருக்குதா, அது ரொம்ப லாங்காக இருக்குது, isn't it? நீளமாக இருக்குதா. ஸோ olfactory pedangles are long and they connect with the olfactory lobes of cerebrum. cerebrumல இருக்கக்கூடிய olfactory lobe-ஓட கனெக்ட் ஆகி இருக்குது. ஓகே. ஸோ அந்த அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபண்டிபுலம், இதுலேயும் வந்து 2 லோபு இருக்குது. ஸோ இந்த 2 லோபுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து லோபி இன்ஃபீரியர். ஓகே, லோபி இன்ஃபீரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆப்சென்ட் ஃப்ரம் அதர் வெர்டிப்ரேட்ஸ். இது ஃபிஷஸில் மட்டும்தான் காணப்படுது லோபி இன்ஃபீரியர் அப்படிங்கிறது. மற்ற வெர்டிப்ரேட்ஸ்லாம் இது வந்து ஆப்சென்ட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து த சாக்கஸ் வாஸ்குலோசஸ்.
சாக்கஸ் வாஸ்குலோசஸ் இதுலேயும் வந்து 2 லோபு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அங்கேயும் 2 லோபு இருக்குது. ஸோ இந்த 2 லோபுமே கனெக்டட் வித் த லோபி இன்ஃபீரியர்ஸ் போஸ்டீரியர்லி. ஓகே, அதனுடைய பின்பகுதியில் போய் எதோட பின்பகுதியில் லோபி இன்ஃபீரியர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டோட பின்பகுதியில் போய் இது வந்து கனெக்ட் ஆகுது. விச் ஒன்? த சாக்கஸ் வாஸ்குலோசஸ். ஓகே, ஸோ இந்த சாக்கஸ் வாஸ்குலோசஸ்மே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஃபிஷ்ஷஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்ற வெர்டிபிரேட்ஸ்லாம் இது வந்து ஆப்சண்ட். ஓகே, ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வந்து த பிரைன். ஸோ த பிரைன் gives out 10 cranial nerves. ஓகே, 10 pairs of cranial nerves வந்து இதில் காணப்படுது. ஓகே, 10 pairs of cranial nerves வந்து ஃபிஷ்ஷஸில் இருக்குது. அப்புறமா வந்து செரிபெல்லம் இஸ் வெல் டெவலப்டு. ஓகே, நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ அதனுடைய ஆன்டீரியர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா மெடுலா அப்ளங்கேட்டா இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸு. ஓகே, 2 காது இருக்கும்ல, ஸோ அந்த காது மடல் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அதில் இருக்குது. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா தெரியுது மெடுலா அப்ளங்கேட்டா. ஓகே, ஸோ அது காது மடல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து கார்போரா ரெஸ்டிஃபார்மியா. ஓகே, கார்போரா ரெஸ்டிஃபார்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பேலியம் இஸ் வெரி தின். ஓகே, பேலியம் வந்து ரொம்ப தின்னாக உள்ள நேச்சரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிரைன் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரைன் ஆஃப் ஆம்பிஃபியன்ஸ். ஓகே, பிரைன் ஆஃப் ஆம்பிஃபியன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி இருந்துச்சு? த பிரைன் என்க்ளோசஸ் வித் what is called that cartilaginous bones. ஓகே, ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போனி கிரேனியம். ஓகே, அந்த மண்டையோடு வந்து போன்ஸ் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து 2 ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டுகெதர் எக்ஸ்டர்னலி. ஓகே, 2 ஆல்ஃபாக்டரி லோபும் வந்து சேர்ந்து வந்து வெளியில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஃபியூஸ் ஆகி வெளியில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட்லி கனெக்டட் வித் த செரிபெல்லம். ஓகே, அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. இடையில வந்து வாட் இஸ் கால் தட் அந்த சாக்கஸ் வாஸ்குலம் அண்டு வாட் இஸ் கால் தட் ஆல்ஃபாக்டரி பிடங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது டைரெக்டாக வந்து எதோட கனெக்ட் ஆகுது? செரிபெல்லமோட கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கிடையாது அப்படின்னா ஆல்ஃபாக்டரி பிடங்களும் கிடையாது. அந்த வாட் இஸ் கால் தட் சாக்கஸ் வாஸ்குலோசஸ் அண்டு லேபி இன்ஃபீரியர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்ட்ரக்சருமே வந்து இதில் வந்து ஆப்சண்ட். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ஆப்சண்ட்டு. ஆல்ஃபாக்டரி பிடங்கள் வந்து ஆப்சண்ட்டு, சாக்கஸ் வாஸ்குலோசஸ் அண்டு லோபி இன்ஃபீரியர்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து ஆப்சண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்போரா ரெஸ்டிஃபார்மியா. ஓகே, அது வந்து கீழே ஒரு வாட் இஸ் கால் இயர் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொன்னோமா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரும் இதில் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து த செரிப்ரம் இஸ் டிவைடட் இன்டு 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஓகே, அங்கே செரிப்ரம் டிவைட் ஆகிருந்துச்சா? இல்லை, இஸ்ன்ட் இட்? ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிருக்குது அப்படின்னா வந்து செரிப்ரம் வந்து டிவைட் ஆகியிருக்குது, 2 ஹெமிஸ்பியராக இருக்குது. ஓகே, ஸோ அந்த 2 ஹெமிஸ்பியருமே வந்து இணையக்கூடிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த 2மே வந்து கனெக்டட் பை a what is called that a tissue that is known as corpus callosum அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செரிபெல்லம் இஸ் ஸ்மால் அண்ட் ரெடியூஸ்டு. ஓகே, ஸோ இதில் வந்து சின்னதாக தான் செரிபெல்லம் வந்து காணப்படுது. ஓகே, சிறுமூளைன்னு சொல்லுவோம்ல செரிபெல்லம். ஆனால் செரிப்ரம் வந்து what is called that பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். And Carbora restiformia is absent, already told you. And இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து மெடுலா அப்ளங்கேட்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மாதிரியே 10 pairs ஆஃப் cranial nerves தான் இங்கேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஃபிஷ்ஷஸில் இருக்கிற மாதிரியே. ஆனால் அங்கே வந்து பேலியம் வந்து தின்னாக இருந்துச்சு, இங்கே வந்து பேலியம் வந்து திக்காக இருக்கும். ஓகே, ஸோ திக்காக than the fishes. Okay, so this is the difference between the brain of fishes and amphibians. Okay, so next class la brain of reptiles, aves and mammals. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 3லையுமே வந்து ஒரே மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். ஸோ இந்த 2ல் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஃபிஷ்ஷஸ்லையும் ஆம்பிஃபியன்ஸ்லையும். ரெப்டைல், ஏவ்ஸ், மேமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்கும். ஓகே,
So can you understand this? Thank you very much students and teachers. We will meet in the next class. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.